Hello friends and students. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஓகே, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்லிடுறேன். ஸ்பெர்ம்ஸோட ப்ரொடக்ஷனை தான் நம்ம ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனிசிஸ் அப்படின்னா இனிஷியேஷன், தொடங்குறது, ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி மீனிங்கு. இப்போ இங்கே என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குது. இதுக்கு எத்தனை நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 64 days ஆஃப் டைம் எடுத்துக்கும். எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூபர்ட்டி ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு பையன் மெச்சூர் ஆகிறான் அப்படிங்கிறப்ப அந்த மெச்சுரேஷன் ஸ்டேஜில் தான் இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஒரே ஸ்டெப்பில் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்னு நம்ம போய் பார்க்க போகிறோம் வீடியோவில். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் கேமெட்ஸ். ஓகே, இப்போ இது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் டெஸ்டிஸில் தான் நடக்குது. இந்த டெஸ்டிஸில் செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். இதில் பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்ம் செல்ஸ் இம்மெச்சூர் ஜெர்ம் செல்ஸாக இருப்பாங்க. அந்த இம்மெச்சூர் ஜெர்ம் செல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா என்னவா மாறுவாங்க அப்படின்னா ஸ்பெர்ம் மதர் செல் ஆர் ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு மாறுறாங்க. எப்படி மாறுறாங்கன்னா ஸ்பெர்ம் மதர் செல் ஆர் ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு மாறுறாங்க. இவங்க இம்மெச்சூர்டா இருப்பாங்க. இவங்க செல் டிவிஷன்ல பங்கெடுக்க போறாங்க. என்ன மாதிரியான செல் டிவிஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷனும் நடக்கும், மியாட்டிக் செல் டிவிஷனும் நடக்கும். உங்களுக்கு தெரியும், 2 விதமான செல் டிவிஷன் நடக்குது. மைட்டாசிஸ் செல் டிவிஷன் அப்படிங்கிறது ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சு போயிடும். மியாட்டிக் செல் டிவிஷன் அப்படிங்கிறது 1 and 2 அப்படின்னு 2 ஸ்டெப்பா நடக்கும். 2 ஸ்டெப் நடந்தாதான் ஒரு மியாசிஸ் முடிஞ்சது மாதிரி. அது எங்க நடக்கும்னா ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல தான் நடக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்ம் மதர் செல் இங்க எழுதிருக்கோம் பாருங்க. இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா டெஸ்டிஸ்ல செமினிஃபரஸ் டிபியூல்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் எடுத்துக்கிறப்ப அவங்களோட கண்டிஷன் என்னவா இருக்கும்னா டிப்ளாய்டா இருக்கும். டிப்ளாய்டு அப்படிங்கிறது என்னன்னா 23 pairs ஆஃப் குரோமோசோம் இருந்துச்சு அப்படின்னா அது டிப்ளாய்டு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மைட்டாட்டிக் டிவிஷன் அடைஞ்சு யாரை உருவாக்குறாங்கன்னா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸை உருவாக்குறாங்க. அதெல்லாம் இங்கே போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா இவங்க ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷனுக்கு போயிட்டு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் உருவாயிடுச்சு. அந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் மியாசிஸ் 1 அப்படிங்கிற டிவிஷனுக்கு போகுது. மியாசிஸ் 1 அப்படிங்கிற டிவிஷன் ரிடக்ஷன் டிவிஷனா இருக்கு. ரிடக்ஷன் டிவிஷன்னா அது தமிழ் குன்றல் பகுப்பு செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குன்றல் பகுப்புனா அங்கே ஹாஃப் ஆஃப் த குரோமோசோம்ஸ் ரெடியூஸ் ஆகும். அப்படின்னா 23 பேருங்கிறது என்ன ஆகிடும்னா 23 ஆகிடும். அப்போ அந்த செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும்னா ஹாப்ளாய்டாக இருக்கும். இப்போ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் உருவாயிடுச்சு. அவங்க மியாசிஸ் 1ல பங்கெடுக்கிறாங்க. பங்கெடுக்கிறப்ப 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் உருவாக்குறாங்க. அப்ப 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் என்ன கண்டிஷன்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல இருப்பாங்க. ஏன்னா மியாசிஸ் டிவிஷன் ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன கண்டிஷனுக்கு போயிடுறாங்கன்னா ஹாப்ளாய்டு கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. ஓகேவா? அப்ப இது வரைக்குமே டிப்ளாய்டு தான். ஸ்பெர்மட்டோகோனியா டிப்ளாய்டு, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் டிப்ளாய்டு. மியாசிஸ் 1 ஸ்டார்ட் ஆனதான் இவங்க ஃபர்ஸ்ட் ஹாப்ளாய்டு டிவிஷனுக்கு போறாங்க. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் மியாசிஸ் 2 அப்படிங்கிற டிவிஷனுக்கு போயிட்டு என்னவா மாறுறாங்கன்னா 4 ஸ்பெர்மாட்டிட்ஸா மாறுறாங்க. 4 ஸ்பெர்மாட்டிட் கண்டிஷன் எப்படி இருக்கும்னா N கண்டிஷன் தான், அதுனா ஹாப்ளாய்டு தான். ஓகேவா? ஸோ இங்கே மியாசிஸ் 1 and 2 டுகெதரா ஒரு மியாசிஸ் செல் டிவிஷன் தான். ரைட்? அடுத்தாப்புல இப்போ இந்த ஸ்பெர்மாட்டிக் மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவா மாற நிகழ்வுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ். அப்போ இங்க பார்த்தது நம்ம ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்க பார்க்கறது ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் கேமெட்ஸ். ஓகேவா? இங்க ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்னன்னா ஸ்பெர்மாட்டிட் இம்மெச்சூர்டா இருக்கக்கூடிய ஸ்பெர்மாட்டிட் மெச்சூர்ட் ஸ்பெர்மட்டோசோவாவா மாறுறதுக்கு பேர் தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ன்னு சொல்றாங்க. ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ன்னு சொல்றாங்க. இங்க ஸ்பெர்மியோஜெனிசிஸ், அங்க ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஓகே, ஸோ இங்க இதுவும் ஹாப்ளாய்டா தான் இருக்குது. இங்க நான் மோட்டைலா இருக்கும். ஸ்பெர்மாட்டிட்ஸ் நான் மோட்டைலா இருக்கும்.
நான் மோட்டைலா நகர முடியாது, இம்மெச்சூர்டா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மெச்சூர்டா மாறுறப்பதான் அது டெயில் கண்டென்ட்டோட இருக்குது, மோட்டிலிட்டி இருக்குது. இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணப்படுது, எந்த ஹார்மோனால இனிஷியேட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா GnRH அப்படின்னு சொல்லக்கூடிய கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனால இனிஷியேட் பண்ணப்படுது. இட் இஸ் ரிலீஸ்ட் பை த ஹைப்போதலாமஸ். இவங்க வேற 2 அடிஷனல் ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்றாங்க. அவங்க வந்து FSH அண்ட் LH. FSHனா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், LH அப்படின்னா லுட்டினைசிங் ஹார்மோன் அர்த்தம். FSH வந்து யாரை இனிஷியேட் பண்ணி விடுவாங்க, தூண்டி ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்கன்னா ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் அப்படிங்கிறவங்கள ஸ்டிமுலேட் பண்றாங்க. அவங்க ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. LH வந்து லேடிக் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்க வைக்கிறப்ப என்ன ப்ராசஸ் நடக்கும்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கும். ஸோ இவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகி தான் இந்த மேல் கேமெட்ஸோட ப்ரொடக்ஷன் நடக்குது. இது இங்கே என்ன படம் போட்டு சொல்லியிருக்கோமோ அதை தான் இங்கே கண்டென்ட்டாக எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபாஸ்ட் ரீகேப். ஸ்பெர்மட்டோகோனியா டிப்ளாய்ட், ஃபர்ஸ்ட் மைட்டோடிக் டிவிஷன், primary spermatocytes diploid, meiosis 1, secondary spermatocytes haploid, spermatid haploid. இது 2 நம்பர், இது 4 நம்பர். அடுத்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ், இது immature, இது mature. spermatid mature spermatozoa மாறுது, அது haploid இருக்கு. ஓகேவா? Thank you. We'll see you in the next video. Bye.